சித்திரை திருவிழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சார்பில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மின் கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும், அந்த கட்டணத்தை செலுத்தினால் மட்டுமே சித்திரை திருவிழாவுக்கு மின்சாரம் வழங்க முடியும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளது அமைச்சருக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KN நேரு, சித்திரை திருவிழாவிற்கான முழு ஏற்பாடுகளையும் மதுரை மாநகராட்சி நிர்வாகமே செய்ய வேண்டும் எனவும், பணத்தை பற்றி கவலைப்படாமல் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்ய மாநகராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். 1 கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதனாலே மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ஆண்டு அதை கட்டினால்தான் அனுமதி வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு அது வந்திருக்கிறதா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். இது முக்கியமான சித்திரை திருவிழா. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் அறநிலைத்துறை அமைச்சர் எல்லாம் மதுரையிலே சுற்றி பார்த்து சித்திரை திருவிழா ஏற்பாடுகள் எப்படி இருப்பது என்று பார்த்தார் என்று சொன்னார்கள். அந்த நேரம் எனக்கு பட்டது என்னவென்றால், நான் உடனடியாக மதுரையில் இருக்கிற ஆணையர் வந்திருந்தார், இங்கு சென்னையிலே கூட்டத்திற்காக வந்திருந்தார். வந்தபோது அமைச்சரெல்லாம் போய் பார்த்திருக்கிறார்கள். முழு வேலையும் மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை, எதையும் எதிர்பாராமல் முழு வேலையை முடித்து மக்களுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளை செய்து தாருங்கள் என்று சொல்லி, பணத்தை பற்றி எல்லாம் இல்லை, முழுமையாக எல்லா பணிகளும் செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக்